வெல்கம் இன்வெஸ்டர்ஸ், மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பெரும் வீழ்ச்சியடைந்த ஷேர் மார்க்கெட். இந்த 4 காரணங்களினால் தான் இந்திய பங்கு சந்தைகள் டிசம்பர் 19ஆம் தேதியான இன்று பெரும் சரிவடைந்துள்ளன. இதனால் முதலீட்டாளர்கள் மத்தியில் பதட்டம் உருவாகி உள்ளது. தொடர்ந்து 4வது நாளாக ஷேர் மார்க்கெட் சரிவதால் முதலீட்டாளர்கள் பெரும் நஷ்டம் அடைந்து வருகின்றனர். சந்தை வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பது குறித்து பார்ப்போம். முதலாவதாக அமெரிக்காவின் அதிரடி முடிவு. அமெரிக்க பெடரல் வங்கி தொடர்ந்து வட்டி விகிதத்தை குறைக்கும் போது அங்கிருந்து இந்திய சந்தைகளுக்கு அதிகளவில் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதனால் அந்நிய முதலீடு இந்திய சந்தையில் அதிகரிக்கும் போது அது சந்தைக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். தற்போது வட்டி விகித குறைப்பு பெரிய அளவில் இருக்காது என பெடரல் ரிசர்வ் வங்கியின் கணிப்பு வெளியிட்டுள்ளதால் இந்திய பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் சற்று ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தற்போது பெடரல் வங்கி 0.25% வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது. இதையடுத்து அமெரிக்காவின் பெட் வங்கி விகிதம் 4.25% முதல் 4.5% வரை இருக்கும். மேலும் 2025ஆம் ஆண்டு 2 வட்டி விகித குறைப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியில் உள்ளது. தற்போது டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 85.3 உள்ளது. இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு விதமான பதட்டமான சூழல் உருவாகி உள்ளது. ஏனெனில் ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடையும். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களான அந்நிய செலாவணி உயரும். மூன்றாவதாக வெளியேறும் அந்நிய முதலீட்டாளர்கள். இந்திய பங்கு சந்தை தொடர்ந்து வீழ்ச்சி அடைவதற்கு அமெரிக்காவின் வட்டி விகித குறைப்பு ஒருபுறம் என்றால், மறுபுறம் சந்தையிலிருந்து அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வெளியே வருகின்றனர். இது இந்திய சந்தையின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது. அந்நிய முதலீட்டாளர்கள் தங்கள் வசம் உள்ள பங்குகளை தொடர்ந்து விற்பனை செய்து வருகின்றனர். இதை சீனா சந்தை முதலீடு செய்து வருகின்றனர். நான்காவதாக பொருளாதார காரணிகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி காரணிகள் வீழ்ச்சியில் இருப்பது பெரும் கவலையை உருவாக்கி உள்ளது. இதனுடைய எதிரொலியை இந்திய பங்கு சந்தையில் காண முடியும். நவம்பர் மாதத்தின் வர்த்தக பற்றாக்குறை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. வர்த்தக பற்றாக்குறை அல்லது ஏற்றுமதியை விட இறக்குமதியின் மதிப்பு எனப்படும். 2023 நவம்பரில் 21.31 பில்லியன் டாலருடன் ஒப்பிடுகையில் 37.84 மில்லியன் டாலர் என்ற நிலையில் உள்ளது. மேலும் ஜிடிபி வளர்ச்சியும் சரிந்துள்ளது. இதையடுத்து வர்த்தகத்தின் முடிவில் சென்செக்ஸ் 964 புள்ளிகள் குறைந்து 79,218லும், நிப்டி 247 புள்ளிகள் குறைந்து 23,951ஆகவும் இருந்தது. நிப்டி ஐடி, நிப்டி பேங்க் மற்றும் அனைத்து துறை இண்டெக்ஸ்களும் வீழ்ச்சியை சந்தித்தன. பிஎஸ்சி மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் 0.3% சரிவை கண்டன. நிறுவனம் மற்றும் செய்திகளை பார்ப்போம். ஆல்பா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். டாடா பவர் நார்த்தன் ஒடிஷா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து 1.11 கோடி மதிப்புள்ள 100 kVA 11 பார் 0.433 kV டிடிஆர் டிரான்ஸ்ஃபார்மர்களின் வடிவமைப்பு, உற்பத்தி மற்றும் சப்ளை ஆகியவற்றிற்கான குறிப்பிடத்தக்க கொள்முதல் ஆர்டர்களை ஆல்பா டிரான்ஸ்ஃபார்மர் லிமிடெட் பெற்றுள்ளது. நிறுவனம் புவனேஸ்வர் மற்றும் வதோதராவில் 2 உற்பத்தி அலகுகளை இயக்குகிறது. 10 MVA 36 kV வகுப்பு வரை உற்பத்தி செய்கிறது. இது துபாய், நேபாளம், பங்களாதேஷ், நைஜீரியா, UK மற்றும் சுரினாம் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக ஜிகோல், லிபியாவிற்கு தொடர்ந்து சப்ளை செய்கிறது. ஆல்பா டிரான்ஸ்ஃபார்மர் 107 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு மைக்ரோ கேப் நிறுவனமாகும். இந்த பதிவின் போது பங்கின் விலை 5% அதிகரித்து 122 இருந்தது. டாக்டர் ரெட்டிஸ்.
தரகு நிறுவனமான நோமுரா டாக்டர் ரெட்டிஸ் மதிப்பீட்டை முந்தைய நியூட்ரலில் இருந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் அறிவித்ததை அடுத்து பங்கின் விலை 4% மேல் அதிகரித்தன. பங்கின் விலை 1325 உள்ளது. இன்ட்ராச் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்தியாவில் ப்ரீ இன்ஜினியர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டீல் சொல்யூஷன் வழங்கும் நிறுவனங்களில் ஒன்றாகும். இந்த நிறுவனம் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் உடனான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அறிவித்தது. இந்த பார்ட்னர்ஷிப்பின் மூலம் பலமாடி கட்டிடங்கள், தரவு மையங்கள் மற்றும் கனரக அமைப்புகளுக்கு தேவையான ஸ்டீல் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியாவின் நகர்ப்புற உள்கட்டமைப்பை மாற்றுவதை இந்த பார்ட்னர்ஷிப் நோக்கமாக கொண்டுள்ளது. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் மற்றும் இன்ட்ராச்சின் பார்ட்னர்ஷிப் முயற்சியானது நிலையான மற்றும் திறமையான நகர்ப்புற மேம்பாட்டு நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் புதுமைகளை நோக்கமாக கொண்டுள்ளது. இதையடுத்து பங்கின் விலை 1689 உள்ளது. ஐடிசி புகையிலை, எஃப்எம்சிஜி, ஹோட்டல், வேளாண் வணிகம், ஐடி போன்ற துறைகளில் பலதரப்பட்ட போர்ட்போலியோவை கொண்ட ஒரு முன்னணி ப்ளூசிப் நிறுவனம் ஐடிசி தனது ஹோட்டல் பிசினஸை தனியாக பிரிக்கிறது. இதன் மூலம் ஐடிசி ஹோட்டல் தனி ஒரு நிறுவனமாக செயல்படும். பிரிப்பதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 6 நிர்ணயித்துள்ளது. ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த பிரிப்பு ஹோட்டல் பிசினஸில் 40% பங்கை ஐடிசி தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது. மீதமுள்ள 60% பங்குதாரர்கள் தங்கள் பங்குகளின் விகிதத்தில் பெறுகிறார்கள். ஐடிசியின் ஒவ்வொரு 10 பங்குகளுக்கும் ஐடிசி ஹோட்டல்ஸின் ஒரு பங்கை பங்குதாரர்கள் பெறுவார்கள். லூபின் லிமிடெட் லூபினின் புதிய HIV மாத்திரைகளான எம்ட்ரிசிடேபின் மற்றும் டெனோஃபோவர் அலஃபினாமைட்களுக்கு புதிய மருந்து பயன்பாட்டிற்கு யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனிலிருந்து அனுமதி பெற்றுள்ளது. இந்த மாத்திரை HIV நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மற்ற மருந்துகளுடன் சேர்த்து சாப்பிடலாம். இது HIV நோய் தொற்றின் அபாயத்தை ஆரம்ப அறிகுறியிலேயே தடுக்கிறது. லூபின் மும்பையை தளமாக கொண்ட புதுமையால் இயங்கும் உலகளாவிய மருந்து நிறுவனமாகும். இது இந்தியா, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள், ஆசியா பசிபிக், லத்தீன் அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மார்க்கெட்களில் பல்வேறுபட்ட பிராண்ட் மற்றும் பொதுவான சூத்திரங்கள், உயிரி தொழில்நுட்ப தயாரிப்புகள் மற்றும் ஏபிஐகளை உருவாக்கி சந்தைப்படுத்துகிறது. லூபின் 95,742 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு மிட்கேப் நிறுவனமாகும். இந்த பதிவின் போது பங்கின் விலை 2143 இருந்தது. லூபின் லிமிடெட் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் 69% லாபத்தையும் 3 வருடத்தில் 145% லாபத்தையும் கொடுத்துள்ளது. ஒன் மொபிஃபிக் சிஸ்டம் லிமிடெட் ஒன் மொபிஃபிக் சிஸ்டம் பங்குகள் அதன் பட்டியலிடப்பட்ட 2வது நாளிலும் இன்வெஸ்டர்களுக்கு லாபத்தை கொடுத்தது. டிசம்பர் 18 அன்று பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சியில் பங்குகள் பட்டியலிடப்பட்டன. ஐபிஓ விலையான 279 இருந்து 58.8% பிரீமியத்தில், அதாவது 442.25க்கு பட்டியலிடப்பட்டது. இன்று ஒன் மொபிஃபிக் சிஸ்டம் பங்கின் விலை 541 உள்ளது. ஸ்டவ் கிராஃப்ட் நிறுவனம் ஐகேஇஏவில் உலகளாவிய அங்காடிகள் வழியாக சமையல் பாத்திரங்களை விற்பனை செய்வதாக அறிவித்த பிறகு ஸ்டவ் கிராஃப்ட் பங்குகள் விலை உயர்ந்தன. பங்கின் விலை 2.5% மேல் உயர்ந்து 918 இருந்தது. வக்ராங்கி லிமிடெட் இந்தியாவில் பின்தங்கிய பகுதிகளில் வங்கி சேவைகளை வழங்குவதற்காக கனரா வங்கியுடன் கார்ப்பரேட் பிசினஸ் கரஸ்பாண்டாக கூட்டு சேர்ந்துள்ளது. இந்த கூட்டாண்மையானது அக்கவுண்ட் ஓபனிங், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ், லோன் ரீபேமெண்ட், சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் மற்றும் பென்ஷன் பேமெண்ட்ஸ் போன்ற சேவைகளை அதன் விரிவான கேந்திர நெட்வொர்க் மூலம்
வழங்க நிறுவனம் அனுமதிக்கிறது. இந்த பார்ட்னர்ஷிப் மூலம் நிதி உள்ளடக்கத்தை ஆதரிக்கிறது மற்றும் கிராமப்புற வங்கி உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. இந்த ஒத்துழைப்பு தொலைதூர பகுதிகளில் வங்கி சேவைக்கான தடையற்ற சேவையை உறுதி செய்கிறது, நிதி இடைவெளியை குறைக்கிறது. வக்ராங்கி லிமிடெட் 3164 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு ஸ்மால் கேப் நிறுவனமாகும். இந்த பதிவின் போது பங்கின் விலை 10% அதிகரித்து 32 இருந்தது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7070 வெள்ளி 1 கிராம் 99 இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.